இது என் ரத்தம். உங்க அப்பனோட ரத்தம்டா, ரத்தம். உண்மைதான். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி மேல வந்தவங்களுக்கு ஒவ்வொரு சிங்கிள் பெண்ணியும் வேல்யூபிள். இப்ப இருக்க பசங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இல்லாட்டி அந்த வார்த்தையை சொல்ல போறது இல்ல. உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை ஒன்னா வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல? தெரியல. திரும்பி நீராருமா. சிரமப்பட்டு தான் நம்ம காசு சம்பாதிக்கிறோம். பணம் செலவு பண்றது ரொம்ப ஈஸி. துட்டு 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 துட்டு. அதனால 500 ரூபாய் கொடுத்தாலும் 1000 ரூபாய் கொடுத்தாலும் திரும்பி வர்றது கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதனால இந்த பணத்தை செலவு பண்ணது நீ ஃபீல் பண்ணு, இது என்னுடைய வேற வேலை சம்பாரிச்ச காசுறான்னு சொல்லுவேன் சார். வேற ஒண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்ததுனால ஒரு 100 ரூபாய் காசு ஈஸியா வருது நம்ம நினைச்சிட்டானா பணத்தின் மீது அவனுக்கு மரியாதை போயிடும். பணத்தை டிஸ்பிளே பண்ணிட்டு அவன் கெட்டு போயிடுவான். இந்த குடும்பம் அழிஞ்சு போகுன்னு பயப்படுறாரு. அதனால ஒரு தந்தை 100 ரூபாய் காசு பாக்கெட்ல இருந்து கூட நாளைக்கு தரேன் 2 நாள் கழிச்சு கொடுக்குறான். நீங்க உங்க அப்பா கிட்ட எப்படி பயந்து பணம் கேட்டீங்க, இப்ப உங்க பிள்ளைங்க எப்படி தோரணையா பாக்கெட் பண்ணி கேக்குது? ரெண்டையும் ஷார்ட்டா டக் டக் டக்னு எல்லாரும் சொல்ல முடியுமா? நம்ம ஊர் பயிலுக யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவான். இந்த பாக்கெட் மணி இஸ் மை ரைட். அது நீங்க கொடுத்துதான் ஆகணும். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. அது நீங்க இவ்வளவு அவ்வளோலாம் சொல்லக்கூடாது. நான் சொன்னேன் இவ்வளவு தேவையாமா, நீங்க லிமிட், உங்க லிமிட் எங்க லிமிட் இல்ல. இப்ப எதுக்கடி இவ்வளவு பணம்? மாப்பிளைக்கு பிடிக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி தரேன்னு சொல்லிருக்கேன். பாக்கெட் மணி இஸ் அவர் ரைட். பாக்கெட் மணி சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை மாறியது. யார் அவரு? நீங்க தானா? ஓகே. அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. அட கொக்கா மவனே. 100 ரூபாய் எடுத்துட்டு இருக்கேன்பா, கிளம்புறேன். அப்படி 100 ரூபாய் எடுத்துக்கிட்டேன்பா, கிளம்புறேன். அதெல்லாம் நேத்து எடுத்தாச்சு. எடுத்துட்டியா? சொல்லவே இல்ல. நீ கேட்கவே இல்லையா? கேட்டா சொல்லுவியோ? குடுறா படுத்தா.